அன்பானவர்களே, உலக மக்களே, போன வீடியோ தொடர்ச்சி தான். இந்த கல்லுக்குள் சொன்னேன்ல, அ அது பாருங்க நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஞாபகம் இருக்கும். இல்லனாலும் ஏன்னா நான் வளவளன்னு பேசுவேன். ஆமா சீரியல் மாரி ஆயிடும். சொல்லியாச்சு. அதாவது இந்த கல்லுக்குள் ஈரம். அப்போ ஒருவர் என்ன போல வயதானவர் அ ஒரு 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 பாட்டி எங்க மயங்கி போய் கெடக்குறாங்க. அ வந்து உடனே அங்க ஆட்டோக்காரர்கிட்ட வந்து ஆட்டோக்கார் கொஞ்சம் ப்ளீஸ் வாங்களேன். அந்த அந்த லேடிய அந்த பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போணும். அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே ஏங்க பயங்கரமா மழை பெய்யுதுங்க. அப்போ யோவ் அறிவு இருக்காயா? என்ன மாரி மழை பெய்யுது? சென்னை ரோடு எப்படி இருக்கும் உனக்கு தெரியாதா? ஒரே ஆமா. ஆ நம் ம என்னது வாட் இஸ் இட்? அந்த ஒரு பாலைவனம் சகாரா பாலைவனமே தேவலாயா? நல்லாயிருக்கும். சென்னை ரோடெல்லாம் நாசமா போய் கிடக்கும். பள்ளம் மூடி என் வண்டி நாசமா போட்டும். நான் வரமாட்டேன். அப்படின்ட்டு அப்படி பார்க்குறான். சரி ரூ. 1000 தருவியா? ரூ. 1000 அவரு அலறாரு. அவர் பார்த்துட்டு ஆமா. அதெல்லாம் முடியாதுப்பா ரூ. 1000லாம். அப்ப சரி பக்கத்துல ஒரு ஆட்டோ வரும். அவங்ககிட்ட போறோம். அவங்ககிட்டயும் போய் இதே மாரி தான் சொல்றாரு. ஏப்பா ஒரு பாட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். "இதோ இருக்குதுப்பா ஆஸ்பத்திரி." கை அப்படி காட்டுறாரு. ஏய் அறிவு கெட்ட முண்டம். மனுஷனாயா நீ? எப்பேர்ப்பட்ட பள்ளம், வெள்ளம் ஓடுது போயிட்டு. நீ எல்லாம் வந்து ஆட்டோ பிடிக்க வந்துட்ட. அப்படின்ற மாரி பேசுறான். "ஏப்பா காசு குடுத்துடுறேன்பா." எவ்வளோ குடுப்ப? ரூ. 500 குடுப்பியா? தரேன்பா வாப்பா அப்படின்னு வரான். ஆஹா! ரூ. 500 அச்சுட்டோம்டா. இதோ இருக்கிற எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு மாமா அந்த அவர் போறாரு. அந்த கிளி பக்கத்துல தான் இருக்குது. போறாரு, தாங்குறாரு, பிடிக்கிறாரு, தூக்குறாரு. முடியல. அவர் வேற வயசானவரு. அது ஒரு கேள்வி மயங்கி போய் கிடக்குது. சரி எப்படி அதை இவன் அப்படியே குத்துக்கல் மாரி, பாறாங்கல் மாரி உட்காந்துன்னுக்குறான். தட் மீன்ஸ் பாறாங்கல், கல்லுக்குள்ள ஈரம் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரின்னு சொல்லிட்டு எப்படியோ இழுத்து கிழுத்து கொண்டு ஆட்டோல உட்கார வைக்கிறவன் அப்படியே உட்காந்துன்னுக்குறான். ஆமா சரின்னு சொல்லிட்டு என் காசு குடுப்பானோ, குடுக்க மாட்டானோ, இதோ இருக்கிற ஆஸ்பத்திரி சப்போஸ் குடுக்காம ஓட்டான்னா, இப்படி அவங்க வேலை அவனுக்கு. சரி போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க அந்த நர்ஸு பேர் என்ன? பாட்டி பேர் என்ன? ஊர் என்ன? மயில் என்னான்னு கேட்டுக்குறா. அட யாரும்மா நீ வேற பேரு யாருக்கும்மா தெரியும்? மயங்கி போய் ரோட்ல கண்டது. சரி பாவமா இருக்குதேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கூட்டின்னு வந்து சேர்க்கலாமான்னு வந்தேன். நீ ஊரு, பேரு, மயிரு, ஜாதகம்லாம் கேட்டுன்னுக்கிறோன்னு எனக்கு கோவம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவன் இத கேட்டுக்கிட்டு இருந்தான். அடப்பாவி! அடப்பாவி! யாரு பேரு, ஊரு எதுவுமே தெரியாத ஒருவன் ரூ. 500 பணத்தையும் கொடுத்து கிளையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறானே! எப்பேர்ப்பட்ட நல்லவன்! நான் கல்லு. அவனுக்கே அப்படி ஒரு உணர்வு இருக்குனாக்கா, யாருன்னே தெரியாத சொந்தக்காரனே இல்ல. அவனுக்கு என்ன அப்ப நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பியும் கொண்டு வந்து விட்டுர்றாங்க. விட்ட உடனே அவன் காசு குடுக்குறாரு ரூ. 500 இந்தா எனக்கு வேணாம் அப்படின்றான். ஏன்? நான் தான் குடுக்குறேன்னு சொன்னேன் எனக்கு வேணாம். உனக்கே இவ்வளோ இருக்கும்போது நாம எனக்கு இருக்காதா அப்படின்றான். இதான்ப்பா பாசம். இதான்ப்பா அன்பு. இதான்ப்பா உலகமயம். புரியுதா? இதான் உலகமயம். கல்லுக்குள் ஈரம் அவனுக்குள்ளாரையும் இருக்கு. ரவுடி பயல்கிட்டயும் இருக்கும்பா. கொலைகாரங்கிட்டயும் இருக்கும்பா பாசம், இரக்கம். கல்லுக்குள் இரக்கம். அதனால இது ஜென்ஸுக்கு கொஞ்சம் இந்த குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதெல்லாம் வுட்டுட்டு சமுதாயத்தை